ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ யூனிவர்ஸில் இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட டெய்ல்டு பீஸ்ட்டே மேரில் விட்ட ஒரு 5 பேர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாரையும் நாங்கள் இவங்க ஃபஸ்ட்டு இவங்க செகண்ட்னு ரேங்க் பண்ணல, சும்மா வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரேங்க் பண்ணி கமெண்ட்டில் போட்டு விட்டு போயிருங்க. முதல்ல நம்ம கோல்டன் சில்வர் பிரதர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவங்க ஃபஸ்ட் கிரேட் நிஞ்சா வாரில் டெய்ல்டு பீஸ்ட்டை பிடிச்சி அதை வச்சு வார் பண்ணணும் அப்படின்றதுக்காக நைன்டெல்ஸே கேப்சர் பண்ண போயிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம நைன்டெல்ஸ் அவங்க 2 பேரையும் சேர்த்து முழுங்கிருந்திருக்கோம். அவங்க 2 பேரையும் முழுங்கிட்டு நம்ம நைன்டெல்ஸ் ஏன்டா இவங்களை முழுங்குன அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்துருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேரும் உள்ளே போய் சோறு தண்ணி இல்லாமல் நைன்டெல்ஸே சாப்பிட ஆரம்பிச்சிருந்துருப்பானுங்க. இதை பார்த்து நம்ம நைன்டெல்ஸ் இதுக்கு மேலே இவங்களை நம்ம உள்ளே வச்சிருந்தா நமக்கு தாண்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே விட்டு போயிருந்திருக்கோம். இந்த லிஸ்ட்டில் அடுத்தது இருக்கிறது யாருன்னா நம்ம மினட்டோ தான். ஆக்சுவலாக நம்ம மினட்டோவை டெய்லி இல்லாத பீஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். அது ஏன்னா நம்ம ஒபிட்டோ லீஃப் வில்லேஜுக்குள்ள நைன்டெல்ஸை விட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம மினட்டோ பல டைம் எஃப்டிஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பல டைம் ரெசிங்கன்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி இருந்த பட்சத்துலையும் நம்ம மினட்டோ அவருக்குள்ள பாதி நைன்டெல்ஸையும் மீதியை நம்ம நருட்டோக்குள்ளையும் சீல் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து நம்ம நைன்டெல்ஸை மிரண்டு போயிருந்திருக்கோம். இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது யாருன்னா நம்ம தேர்ட் ரைக்கு தான். ஆக்சுவலா எயிட்டெல்ஸ் இவருக்கு கொடுக்குற பில்டப்பே தக்காளி தாறுமாறா இருக்கும். அப்படியே அந்த எயிட்டெல்ஸ் என்ன சொல்லியிருக்கும்னா, அவர் 1 ஃபிங்கர் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவாரு. அந்த அட்டாக்ல இதோட டெய்ல்ஸ் எல்லாம் பிச்சுக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவரோட டெய்ல்டு பீஸ்ட் அவரை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனா 4th கிரேட் நிஞ்சா வரல யாராலையும் ஒண்ணுமே பண்ணி இருந்திருக்க முடியாது. கடைசியில நம்ம நருட்டோ தான் அவன் போர்ல எடுத்து அவனையே போடணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டு இருந்திருப்பான். ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான டெய்ல்டு பீஸ்டே அவரை பார்த்து பயந்துருக்கும். ஸோ இதனாலதான் இவர் நம்மளோட லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காப்ல. இதுக்கு அடுத்தது இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா உச்சிகா கிளானோட பே என்று அழைக்கப்படும், அதாவது கோஸ்ட் ஆஃப் உச்சிகாவான மதரா தான். இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட்லயே ஸ்ட்ராங்கான டெய்ல்டு பீஸ்ட்னா அது நைன்டெல்ஸ் தான். அப்படிப்பட்ட நைன்டெல்ஸ் மதரா பேர் கட்ட நடுங்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம மதரா ரீஅனிமேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் சமன் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான். அப்போ நம்ம நைன்டெல்ஸ் பயங்கரமா நடுங்கி இருந்திருக்கும். அப்படி நம்ம மதரா எதை சமன் பண்ண ட்ரை பண்ணாருன்னு பார்த்தா நம்ம நைன்டெல்ஸே சமன் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாப்புல. இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட்லயே ஸ்ட்ராங்கான டெய்ல்டு பீஸ்டான நம்ம நைன்டெல்ஸுக்கு ஒருத்தனை பார்த்தா பயம் வருதுன்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்திருப்பான். சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் மதராவும் நம்மளோட லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காப்புல. இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கிறது யாருன்னா காட் ஆஃப் ஷினோபியான நம்ம ஹஷிராமா செஞ்சு தான். ஏன்னா நம்ம மதராவை பத்தி பார்த்தோம். அப்படிப்பட்ட மதராவையே டிஃபீட் பண்ண ஒரு ஆளுன்னா அது நம்ம ஹஷிராமா செஞ்சு தான். அவரை பத்தி பார்க்காம போன தப்பா இருமில்ல. இது மட்டும் தான் காரணமான கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா நம்ம மதரா நைன்டெல்ஸ் வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா செல்ல பிராணி எல்லாம் சென்டர்ல கொண்டா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பொத்துனாப்புல இறக்கி விட்டு இருந்திருப்பாப்புல. இந்த சீன்லாம் நம்ம அனிமையில பார்க்கும்போது நைன்டெல்ஸ் பார்த்தா நமக்கே பாவமா இருக்கும். நருட்டோ கிளாஸ் எல்லாம் ராஜா மாதிரி இருந்துட்டு இப்ப கோஜாவை கையில கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருக்க மாதிரி இருந்திருக்கும். என்னதான் நம்ம ஹஷிராமா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆளு குழந்தை போல தான் நடந்துக்குவாரு. இதனால நம்ம நைன்டெல்ஸ்க்கு அவர் மேல இருக்கிற பயத்தை தாண்டி ஒரு மரியாதை அப்படின்ற ஒன்று இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இவர் நம்மளோட லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காப்புல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.